அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுந்தப்பாடியிலிருந்து பவானி போகிற வழியில் பெரிய புலியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சாராய ஃபேக்டரிக்கு ஆப்போசிட், அதாவது பேக் சைட்ல தான் நின்று இருக்கோம். எக்ஸாக்டா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய புலியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து சிரமேட்டாம்பாளையம் போற வழிங்க. இது கட் ரோடுங்க. இந்த கட் ரோடு ஃபேஸ்ல இருந்து ஆப்போசிட் மண் தடம் இருக்குது பாருங்க. எக்ஸாக்டா ஒரு 33 அடி பஞ்சாயத்து மண் தடங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 250 மீட்டர் நமக்கு ஒரு 62 சென்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. வடசர பூமி. இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர்வியா அருமையா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எக்ஸாக்டா இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கவுந்தப்பாடியில இருந்து பவானி போற வழியில பெரிய புலியூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து சிரமேட்டாம்பாளையம் செல்லக்கூடிய தார் ரோடு கட் ரோடு ஃபேஸ்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சாராய ஃபேக்டரிக்கு ஆப்போசிட் ரோட்ல இருக்குங்க. வாங்க எக்ஸாக்டா போய் நம்ம அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. 33 அடிங்க. பஞ்சாயத்து அப்ரூவல் மண் தடங்க. இருக்காங்க. வணக்கங்க. இதான் அந்த காடுங்க. பாருங்க, அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. இதெல்லாம் தோப்பா இருந்திருக்கு. ஸோ பாங்குனால எல்லாமே மரமெல்லாம் பட்டு போச்சுங்க. ரொம்ப அன்கண்டிஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து 33 அடி பஞ்சாயத்து மண் தடத்துல இந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 அடி நல்லா 33 அடி மண் தடத்துல வந்து பாத்தீங்கன்னா 200 அடி தாரோடு ஃபேஸ் அகலமா வருதுங்க. மண் தட ஃபேஸ் 200 அடி ஃபேஸுங்க. வாங்க, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிழவர் தத்துங்க. ஸோ இதுல இருந்து நம்ம மேவரத்து வரைக்கும் உங்களை காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். சும்மா அப்படியே 33 அடி பஞ்சாயத்து அப்ரூவல் மண் தடங்க. ஸோ தார் ரோடு போடாம வச்சிருக்காங்க. பாருங்க, 200 அடிங்க அகலம். நல்ல ரோடு ஃபேஸுங்க. அருமையா இருக்குங்க. ஸோ வந்து பாத்துங்க இருக்கு அப்படியே ஜாயிண்டா எல்லாமே சைட்டுங்க. டிடிடிஎஸ்பி அப்ரூவ்டு சைட்டுன்னு சொல்றாங்க. பாருங்க, லோ பட்ஜெட் சைட்டுங்க. அதை ஒட்டியே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62 சென்ட்டுங்க. பாருங்க, பஞ்சாயத்து மண் தடங்க. 33 அடி அகல தடங்க. அதுக்கெல்லாம் தார் ரோடு போட பயங்கரமா இருக்குங்க. ஏரியா நல்ல ஏர்வியான பூமிங்க. வடசரு பூமி நல்ல ஏர்வியான பூமிங்க. உள்ள எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ அதனால நம்ம உள்ள போகல. ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தாலும் குடியில வீடு எல்லாம் கட்டி குடியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நல்ல அமைதியான ஏரியாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அருமையான ஏரியா. இல்ல ஒரு நல்ல ஃபார்ம் அமைக்கிறதுக்கு, ஒரு விவசாயம் பண்றதுக்கு, ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு அழகா சின்ன வீடு மாதிரி பண்றதுக்கு அருமையான ஏரியாங்க. ஸோ அற்புதமா இருக்கு பூமி. இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா சொல்றாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, நெகோஷியபிள் தான். அருமையான பூமிங்க. திரும்ப சொல்றேங்க, ஒரு சென்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா கேட்கறாங்க. இது ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, நெகோஷியபிள் தான். இந்த இடத்த வியாபார கஸ்டமர் யாரா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்றேங்க. ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு அருமையா பண்ணி தரேன். ஸோ நன்றி, வணக்கம்.